வல்லூர்கள் குறியோடு இருக்கிறது. கொத்தி கொண்டு போவதற்கு பல தலைவர்களை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். இது வரக்கூடிய காலங்களில் நடக்கும். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக நேரடியாக கூட்டு இல்லை என்பதை சொல்லி தவிர்த்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், அரசியலில் ஒரு சொல்லுக்கு ஒரு சொல் அரசியல் ஒளிந்திருக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் ஒளிந்திருக்கிறது. அந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன். திரும்ப என்ன ஆரம்பிக்கும் போது அதான் சொன்னார், அரசியலில் ஒரு சொல்லுக்கு பின்னால் ஒரு சொல் ஒளிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சூர்யா சொன்னார். அதை தான் நான் சொல்கிறேன். நான் அப்போ அண்ணன் திருமாவளவனுடைய சொல்லுக்கு பின்னாலும் ஒரு சொல் ஒளிந்திருக்கிறது, தோழர் பாலகிருஷ்ணன் சொல்லுக்கு பின்னாலும் ஒரு சொல் ஒளிந்திருக்கிறது, செல்வ பெருந்தகை சொல்லுக்கு பின்னாலும் ஒரு சொல் ஒளிந்திருக்கிறது. ஒரு சொல்லுக்கு பின்னால் ஒரு சொல் ஒளிந்திருக்கிறதுன்றது தான் இப்போ கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி அதிமுக தலைமை பிஜேபியின் பிடியில் இருக்கிறது. எங்களெல்லாம் யார் பிடியும் வைக்க முடியாது. குறிப்பாக அண்ணன் எடப்பாடியாரை யார் பிடியிலும் நீங்கள் வைக்க முடியாது. அண்ணன் எடப்பாடியார் பேரை மட்டும் சொல்கிறேன். 2021 தேர்தலிலே பிஜேபியிலிருந்து பேர் வேணாம், ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் இவங்க கூட கூட்டணி போனால் தான் ஜெயிக்க முடியும், நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு. இந்த கட்டளைக்கெல்லாம் பயப்படுகிற இயக்கம் அதிமுக குறிப்பாக நான் கிடையாது. உங்களால் முடிஞ்சது நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி வந்த மிகப்பெரிய ஆகச்சிறந்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார். நீங்கள் சொல்லியிருந்ததை கேட்டுதான் அது என்ன வேணா ஆயிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு அது தேவையில்லை. சுயத்தோடு வாழ வேண்டும், சுயத்தோடு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால பிஜேபி பிடியிலலாம் இங்கெல்லாம் யாரும் இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. பத்திரிகையாளர் கேட்கிற போது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அண்ணன் சூர்யா சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, பேரே வேணாம் குறிப்பிட்டு நான் சொல்லலை, ஒரு இன்ட்ராகேஷன், ஒரு விசாரணை அமைப்பு ஒரு விசாரணை பண்ணுது. ஒரு ஆகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு தலைவர் குற்றம் சுமத்தப்படுகிறார். அவர் போய் உட்கார்றாரு. 3 நாள் அவங்க கேட்கிற கேள்வி வாயே திறக்காம கம்முன்னு உட்காந்து 3 நாள் வராரு. வெளியில கேட்கும்போது அரசியலமைப்பு எனக்கு உறுதி கொடுத்திருக்கிறது, நம்ம வாய் திறக்காம வரலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ராகேஷனுக்கே வாய் திறக்காத போது, ஏற்கனவே சொல்லி முடிக்கப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு, உங்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கப்பட்ட விஷயங்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி எழுப்புகிற போது நான் எதுக்கு சொல்லணும்? அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. நான் உங்களை இன்சல்ட் பண்ணல, உங்களை நான் மறுத்து பேசல, உங்ககிட்ட நான் கோபம் காட்டல. நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் அமைதியாக இருந்து விட்டேன், நான் கடந்து செல்கிறேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். நான் இனிமேல நீங்க இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லி சொல்றேன். எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் முடிவு செய்து விட்டோம். ஏன் அப்ப அண்ணா திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்லக்கூடாது? ஏன் ஜெயக்குமார் சொல்றாரு? சரி, யாரோ என்னென்னோ பேசுறாங்க, ஆர்எஸ் பாரதி பதில் சொல்றாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஸ்டாலினை பத்தி பேசுகிறோம், திரு உதயநிதியை பத்தி பேசுகிறோம், அவங்க 2 பேரும் வாயை திறக்க மாட்டாங்களே. ஏன் ஆர்எஸ் பாரதி எதுக்கு பேசுறாரு? அவங்கள பேச சொல்லுங்க. அப்ப அதுக்கு மட்டும் நீங்க யாரோ ஒருத்தர் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசலாம், ஆனால் எங்களை பற்றி பேசுகிற போது எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் பதில் சொல்ல வேண்டும். இது என்ன விதமான பத்திரிகை அறம்? இது எந்த விதமான விவாதத்தின் நியாயம்? இது இல்ல. அதுல ஒரு சின்ன சட்டலான ஒரு நியூயான்ஸ் இருக்கு. அதுல இப்போ ஜெயலலிதா அவர்கள் காலத்துல வாஜ்பாய் அலுவலகத்துல பிரிஜேஷ் மிஸ்ரா ஒரு அறிக்கை கொடுத்தார், பிஎம்ஓ செக்ரட்டரி. அதுக்கு அதிமுக தலைமை கழக செயலாளர் மகாலிங்கம் பேர்ல அதுக்கு ஒரு அறிக்கை வந்தது, பதில் அறிக்கை. எதிர்கட்சியிலிருந்து ஒரு விமர்சனம் வந்ததுன்னா தன் கட்சியிலிருந்து யார் வேணாலும் பதில் சொல்லலாம். 2ஆம் கட்ட தலைவரோ 3ஆம் கட்ட தலைவரோ யார் வேணாலும் ஒரு கட்சி ஃபீல்டு பண்ணும். இப்போ திமுக ஒரு அதிமுகவை பார்த்து விமர்சனம் வைக்குது அப்படின்னா அதுக்கு பொதுச் செயலாளர் தான் பதில் சொல்லணும்ல, ஜெயக்குமார் அவர்கள் பதில் சொல்லலாம். ஒரு கட்சிக்குள்ள ரிப்ட் வர்றப்ப திரு வேலுமணி ஒரு கருத்து சொல்றாரு, நம்ம ஏடிஎம்கேவோட பிஜேபியோட சேர்ந்து நின்று இருந்தோம்னா ஜெயிச்சிருப்போம்னு ஒரு செகண்ட் அப்படி சொன்னார். அது அவருடைய சொந்த கருத்து, அது எங்கள் கட்சி கருத்துலன்னு ஜெயக்குமார் டிஸ்ஓன் பண்ணார். அது ஒரு பார்ட்டி அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனா. ஆனால் ஒரு பொதுச் செயலாளரே ஒரு பேட்டியில் சொன்னதுனால அது அவரே என்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் அந்த மீனிங்கில் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்றதுக்கும் அதுக்கு இன்னொருத்தர் விளக்கம் தர்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நான் உங்களோட கேள்வி நல்லா உள்வாங்கிக்கிறேன். இன்டர்பிரேஷன் சொல்லுவோம். ஒரு கருத்தை இப்போ நீங்கள் சொல்கிறத நான் நேர்மறையாக நான் புரிந்து கொள்கிறேன், அதுக்கு என்னால் நேர்மறையான பதில் சொல்ல முடியும். உங்கள் கருத்துக்கு நான் டிஃபென்ஸும் பண்ண முடியும். என்னால் உங்களுடைய கருத்தை நான் எதிர்மறையாக புரிந்து கொண்டு அதுக்கும் என்னால் வழக்காட முடியும். எனக்கு அந்த திறமை இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேள்வியை நான் கடந்து செல்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அதற்காக உங்களை நான் அவமானப்படுத்தவில்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் எதிர்மறையாக ஒரு பதிலை சொல்கிறேன். எங்களுடைய கொள்கை முரணாக, எங்களுடைய கொள்கையோடு ஒத்து வரக்கூடிய, எங்களுடைய தேர்தல் நேரத்தில் எங்களோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு ஒத்த மனப்பான்மையுடையவர்களோடு நாங்கள் கூட்டணி சொல்லி சொல்றோம். எங்களுடைய ஒத்த மனப்பான்மையோடு பாஜக இல்லை என்பது 23/9/2023 நாங்கள் இறுதி செய்து விட்டோம். அப்போ எங்க கூட அவங்க கிடையாதுன்றதை நாங்கள் உறுதி பண்ணிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட தொடர்ந்து 6 இடத்துல கேள்வி கேட்கிறீர்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். தொடர்ந்து இந்த கேள்வி வருகிற போது ஏதோ ஒரு நெரேட்டிவ் யாரோ சொல்லி செட் பண்றாங்கன்றது எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எங்களுக்கு அப்படியே நான் ஃபீல் பண்றேன். ஒரு நெரேட்டிவ் செட் ஆகுதா? செட் பண்றாங்க. ஏன் செட் பண்றாங்கன்னா, அங்க ஒரு டேமேஜ் நடக்குது. அந்த டேமேஜ் மூடணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கோட்டை அழிக்கிறது, பெரிய கோட்டை போடு, அதான் விஷயம். இந்த பாலிடிக்ஸ், இந்த திராவிட மாடல் பாலிடிக்ஸ். அது அந்த சின்ன கோட்டை அழிக்கிறதுக்கு பெரிய கோட்டை ஒன்று போடுங்கன்றது இந்த கோட்டை போட்டு வச்சிருக்காங்க. இப்ப வேற ஒண்ணுமே கிடையாது. நன்றி, வணக்கம், உங்க அனைவருக்கும் வணக்கம்.